ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். அஞ்சலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஜிலேபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜிலேபி செய்ய தேவையான பொருள் 200 கிராம் உளுந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். கலர் பவுடர் தேவையான அளவு, சர்க்கரை 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம், எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்திக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பாகுபதம் வர வரைக்கும் கலக்கிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுபிசுப்பான பாகுபதம் வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற ஏலக்காவை சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஜிலேபி பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை புளியலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை ஒரு பால் கவர் எடுத்து அதில் சேர்த்து புளிஞ்சு விடலாம். இப்போ எண்ணெயில் நல்லா ரவுண்டாக புளிஞ்சுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்து 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இதை அப்படியே சர்க்கரை பாகில் எடுத்து போடலாம். இப்போ சர்க்கரை பாகில் போட்ட ஜிலேபி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறினதும் எடுத்து தனியாக எடுத்தால் நம்மளோட ஜிலேபி ரெடி. பாகில் ஊற வச்சு எடுத்து ஜிலேபி ரெடி. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.